வணக்கம். சிந்திங்க 9 ஷாப்பில் உங்களுக்காகவே நிறைய புதிய பொருட்களை தரமானதாகவும் விலை மலிவாகவும் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி. சிந்திங்க 9 சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் சாஸ்திரங்கள் சில, அதுவும் வாஸ்து சம்பந்தமான சில சாஸ்திரங்கள், இதை தான் நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் தூங்கும் பொழுது மேற்கு பக்கமாக தலை வைத்து படுக்க வேண்டும். சூரியன் உதிக்கும் பக்கத்திற்கு எதிர்பக்கமாக இருப்பதுதான் மேற்கு பக்கம். பணம் கிடைக்காமல் வேதனைப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இம்முறையில் படுத்து தூங்குவது நல்ல ஒரு மாற்றத்தை தரும். வடக்கு பக்கம் தலை வைத்து படுப்பதன் மூலம் நீங்கள் சோம்பேறிகளாக மாறிவிடுவீர்கள் என்பதும் ஒரு சாஸ்திரம். உங்கள் வீட்டில் உள்ள குழாய்களில் அடிக்கடி தண்ணீர் ஒழுகி கொண்டிருக்கிறதா அல்லது சொட்டி கொண்டிருக்கிறதா என்பதை கவனமாக பார்த்து சரி செய்தல் வேண்டும். ஏனெனில் தண்ணீர் ஒழுகி கொண்டே இருந்தாலோ அல்லது சொட்டி கொண்டே இருந்தாலோ வீட்டில் தேவையற்ற செலவுகள் அதிகமாக இருக்கும். வீட்டில் எந்த பகுதியிலும் ஈரத்தன்மை இல்லாமலும் பூசணம் பிடிக்காமலும் வைத்திருக்க வேண்டும். உங்கள் வீட்டில் உள்ள கிழக்கு பகுதியில் சில்லறை காசுகள் போட்ட மண்பானை ஒன்றை வையுங்கள். இது எப்பொழுதுமே உங்களிடம் பணவரவை ஏற்படுத்தும். அதன் வாயை மூடாமல் கிழக்கு பக்கத்தின் ஒரு பகுதியில் வைப்பது நல்ல பலன்களை தரும். இப்படி ஒரு பானை அந்த பகுதியில் இருப்பது யாருக்கும் தெரியக்கூடாது என்பது முக்கியமான ஒரு விஷயம். அதை மறைத்தாற் போல ஏதாவது பூத்தொட்டியோ அல்லது ஏதாவது அழகு சம்பந்தமான ஒரு சீனரியோ வைப்பது நல்ல ஒரு மாற்றத்தை தரும். இதனால் உங்களுக்கு அதிகப்படியான பணம் வந்து சேரும் என்பது மிகப்பெரிய சாஸ்திரம். உங்களது சாப்பாட்டு அறையில் பிரேம் போட்ட வட்ட வடிவமான கண்ணாடி ஒன்றை மாட்டி வையுங்கள். சாப்பாட்டு அறை சுவற்றில் மாட்டப்படும் அந்த கண்ணாடியில் உணவு வகைகள் தெரிய வேண்டும். இதனால் உங்களுக்கு பணம் அதிகரிக்கும். இன்னைக்கு ஒரு சில சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கேன். இந்த பகுதி உங்களுக்கு பயனுள்ள பகுதியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தவறாமல் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இதே போல் வேற ஒரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.